வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம இப்போ காம்படிஷன் ப்ரெப் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம மறுபடியும் செகண்டு புல் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு மசில் குரூப்பு 2 தடவை ஒர்க் அவுட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இன்றைக்கி நம்ம மறுபடியும் பேக்கு, ட்ராப்ஸு, ரியர் டெல்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை வச்சு நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ப்ரோக்ராமில் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இன்றைக்கி டே 5ல் இருக்கிற ஒர்க் அவுட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் ஒர்க் அவுட் கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா T-bar ரோயிங். ஸோ T-bar ரோயிங் வந்து சில பேர் ஜிம்மில் வந்து செஸ்ட் சப்போர்ட்டோட T-bar இருக்கும். அது இருந்தால் நீங்கள் அதையும் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த லேண்ட்மைன் அட்டாச்மெண்ட், அதாவது பாரை வந்து இந்த அட்டாச்மெண்ட்டை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா வெறும் பாரை கூட நீங்கள் செவுத்தோட ஓரத்தில் கூட ஒரு டவல் போட்டு வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 3 செட்டு T-bar ரோயிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லோவர் பேக்கை சேஃபான பொசிஷனில் வச்சுட்டு நம்ம பண்ணோம். ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக 1 செகண்ட் கண்ட்ராக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட சின்ன வெயிட் பிளேட் இருந்தால் சின்ன வெயிட் பிளேட் கூட போட்டு பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கிடைக்கும். ஸோ இது மாதிரி 3 செட்டு நம்ம பண்ண போகிறோம். இப்போ லாஸ்ட் செட்டு பண்ண போகிறோம். ஸோ இந்த மூமெண்ட்டு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருக்கிற ஹெவியான மூமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 50 kgs போட்டுக்கிறோம். பெல்ட் மாட்டிக்கோங்க, ஸ்ட்ராப்ஸ் மாட்டிக்கோங்க. மொமெண்டம் யூஸ் பண்ணாமல் கண்ட்ரோலாக பேக்கை ஸ்குவீஸ் பண்ணிட்டு ஃபுல் ஸ்ட்ரெச்சு இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம ரொம்ப லெக்கை யூஸ் பண்ணி பாடியை வந்து அப்ரைட்டாக கொண்டு வந்துட்டு இழுக்க ட்ரை பண்ண வேணாம். பாடி பொசிஷன் மாறாமல் வெறும் பேக்கை ஸ்குவீஸ் பண்ணுறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். லோவர் பேக்கை டைட்டாக வச்சுக்கணும். ஓகே, 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த எக்ஸசைஸ் போகும். T-bar ரோயிங் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா லேட் புல் டவுன் பண்ணுறோம். ஸோ லேட் புல் டவுன் வந்து உங்கள்கிட்ட லேட் புல் டவுன் மிஷின் இருந்துச்சுன்னா அதில் பண்ணலாம். அப்படின்னா நம்ம நீலிங் பொசிஷன் எடுத்து கூட இப்போ நான் பண்ண போகிறேன். என்கிட்ட லேட் மிஷின் இல்லை, அதனால் இந்த நீலிங் பொசிஷன் எடுத்து பண்ண போகிறோம். லேட் புல் டவுன் பல வேரியேஷன் இருக்குது. நம்ம கொஞ்சம் க்ளோஸாக பிடிச்சி பண்ணலாம், ஒய்டாக பிடிச்சி பண்ணலாம், அண்டர் ஹேண்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளோஸாக பிடிச்சி பண்ண போகிறோம். இதை வந்து ஸ்ட்ராப்ஸ் மாட்டிக்கும். ஸோ இந்த கொஞ்சம் க்ளோஸ் கிரிப் லேட் புல் டவுன் பண்ணுறப்போ நம்ம பாரை செஸ்ட்டில் தோற அளவுக்கு கையை க்ளோஸாக எடுத்துருந்தா போதும். ரொம்ப க்ளோஸாக எடுத்துருந்தா பாரை செஸ்ட்டு டச் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு மட்டும் க்ளோஸாக கையை எடுத்துருந்தா போதும். ஸோ இப்போ லாஸ்ட் செட்டு 80 kgs போட்டிருக்கோம். நம்ம ஸ்லோவாகவும் கண்ட்ரோலாகவும் ஃபெயிலியர் வரைக்கும் எத்தனை ரெப் போட முடியுதோ போடலாம். ஏன் வெயிட் இப்போ 75 தான் இருக்கும். நீங்கள்
மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த எக்ஸசைஸ் பண்ணுவோம். நம்ம சொன்ன மாதிரி நம்ம எப்பயுமே ரெஸ்ட் டைமர் யூஸ் பண்ணுங்க. எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறீங்க நம்ம டைம் பண்ணாதான் நமக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கூட ஆனாலும் நமக்கு தெரியாது. நமக்கு சில பேர் ரெஸ்ட் பண்ணி டைம் பண்ணி ரெஸ்ட் எடுங்க. ஸோ இதை அடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஆர்ம் ரோப் புல் டவுன் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு மீடியம் வெயிட் வச்சு பண்ணலாம். ஒரு 12 to 15 reps வர வரைக்கும் ட்ரை பண்ணா போதும். ஸோ இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் கீழே நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு லேட்ஸை யூஸ் பண்ணி மேலே வரப்போ கொஞ்சம் பாடி மேலே இருக்கிற வந்து ஃபுல்லாக கண்ட்ராக்ஷனை டைட்டாக லேட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணோம். ஸோ இதுவும் வந்து ஒரு விதமாக பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டே பண்ணுவாங்க. நான் பண்ணுற கொஞ்சம் அட்வான்ஸ் வேரியேஷனு. ஸோ நம்ம ஃபெயிலியர் வரைக்கும் போடலாம். ஸ்லோவாகவும் கண்ட்ரோலாகவும் நல்ல நல்ல ரெப்ஸாக போடணும். கைஸ் 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு ட்ராப்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ராப்ஸுக்கு நம்ம பண்ண போகிற ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஜர்ச்சர் ஸ்ட்ரக்ஸ் இருக்கும். பாரை வந்து நம்ம எல்போஸ் நடுவில் அப்படி ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஜர்ச்சர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொசிஷனில் பாரை ஹோல்ட் பண்ணால் நமக்கு தெரியும் நம்மளோட பேக் மசில்ஸில் இருக்கிற ஆக்டிவேஷனு கோர் ஆக்டிவேஷன் எல்லாமே நல்லா ஃபயர் ஆகும். ஸோ நம்ம பாடி பில்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோஸ்ட் மஸ்குலர் போஸ் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த போஸில் மாதிரி நம்ம இப்போது எல்போஸில் வெயிட்டை வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரக்ஸு பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மசிலை ஸ்டேஜ்லேருந்து எப்படி போஸ் பண்ண போகிறோமோ அதே நம்ம மைண்டை வச்சுட்டு நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஸோ ஒரு மசில் ட்ரெயின் பண்ணுறப்போ அந்த மசிலை நம்ம எந்த போஸில் வச்சு கண்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ அதை மைண்டை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டேஜில் இருக்கிறப்போ பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஜர்ச்சர் ஸ்ட்ரக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு கையில் இந்த மாதிரி பேண்ட் மாட்டிக்கிங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் தெரியாமல் இருக்கும். ஒரு லைட் வெயிட் வச்சே பண்ணலாம். 15 கவுண்ட்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ட்ரபீசியஸ் மசிலுக்கு இன்னொரு வேரியேஷன் பண்ண போகிறோம். யூஸ்வலாக நிறைய பேர் ட்ரபீசியஸ் மசில் பண்ணி மேலே மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ட்ரபீசியஸ் மசிலோட ஒரு ஸ்மால் பார்ட் மட்டும்தான் மேலே இருக்குது, அப்பர் ட்ராப்ஸ். மெயினான முதுகு கீழே பார்த்தீங்கன்னா மிட் ட்ராப்ஸ் லோவர் ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ஹிட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்க்ளைன் பெஞ்சில் படுத்துட்டு நம்ம ஸ்ட்ரக்ஸ் பண்ணலாம். இது நம்ம தம்பிள்ஸ்லையும் பண்ணலாம், பார்பல்லையும் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்பல் வச்சு நம்ம ஸ்ட்ரக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 3 செட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் இன்க்ளைனை கொஞ்சம் லோவாக வச்சுக்கலாம். மல்டிபிள் ஆங்கிளில் பண்ணலாம். கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு பண்ணலாம். லோவாக வச்சுட்டு பண்ண நம்ம இன்னும் கொஞ்சம் லோவர் ட்ராப்ஸ் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பயுமே ஸ்ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுவோங்க.
ஓகே, 2 செட்டு போடும். அடுத்து நம்ம ஒரு ரியர் டெல்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டு சீட்டட் ஃபேஸ் புல் பண்ண போகிறோம். ஸோ சீட்டட் ஃபேஸ் புல். ஸோ நம்ம ஸ்டாண்டிங்லேருந்து ஃபேஸ் புல் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் ஹெவி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பாடியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வேரியேஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சீட்டட் ரோயிங் பண்ணுற மிஷினில் வந்துட்டு ரோப் அட்டாச்மெண்ட்டை மாட்டிட்டு நம்ம ஸ்டாண்டிங்கில் பண்ணுற மாதிரியே ஃபேஸ் புல் பண்ண போகிறோம். ரோப்பை வந்துட்டு இந்த ஃபேஸ் வச்சு எடுத்து வந்து நல்லா ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த வெயிட்லேயே 15 reps 3 செட் பண்ணுவோம். ஸோ ரியர் டெல்ட்டுக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் பெஞ்சில் படுத்துட்டு ரியர் டெல்ட்ஸ் ஃப்ளைஸ் பண்ணுறது. ஸோ இதை லைட் வெயிட் வச்சு பண்ணணும். ரொம்ப ஹெவி வெயிட் வச்சிங்கன்னா ரியர் டெல்ட்ஸ் நம்ம ஃபோக்கஸ் இல்லாமல் நம்ம ட்ராப்ஸ் பேக்குக்கு போயிடும். ஸோ லைட் வெயிட் வச்சு டாப்பில் 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலாக கீழே வரதுல ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம 3 செட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட்டை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ அடுத்து நம்ம கார்டியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 hours கார்டியோ பண்ண வேண்டியிருக்கு. ஸோ முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு ஒர்க் அவுட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.